வேலை கொடுத்து காப்பாற்றணும். உங்களை வச்சு வேலை வாங்க முடியாது. நீங்க சொன்னது போல ஆனந்த ஐயாவே எங்க கிராமத்தை விட்டு விரட்டிட்டு, ஆனா இந்த பசிய விரட்ட முடியலீங்க. என்ன அஜேஷ், அவங்க சொல்றது உண்மைதானா? ஆனா உங்க இடத்த விட்டு அப்புறப்படுத்திட்டீங்களா? சபாஷ். அப்படியானா போய் வேலையை ஆரம்பிக்கும். பொழுது சாயறதுக்குள்ள அந்த மலையை தரமட்டமாக்குங்க. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களாலதான் எங்களுக்கு இந்த கஷ்டமும் நஷ்டமும் உண்டாச்சு. கஷ்டத்தை நாங்க சகிச்சுக்கிட்டோம், நஷ்டத்தை நீங்க தான் ஏத்துக்கணும். சரியா ராணி, நஷ்டத்தை நீங்க தான் ஏத்துக்கணும். சொன்னது புரிஞ்சுதா? சொல்லிடுங்க கணக்கு பிள்ளை. நம்ம நஷ்டத்தை சரி கட்டுற வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் பாதி சம்பளம் தான் கிடைக்கும்னா இதுதான் நியாயம். இதுல மறுக்கிறதுக்கு என்ன இருக்குது? இவங்க செய்யற வேலைக்கு போறதா சொல்லுங்க வேண்டாம், எங்களுக்கெல்லாம் சம்மதம்னு. சொல்லுங்க சம்மதம்னு. ஏன்னா பாதி சம்பளம் கொடுக்கிறாரு, அதுவும் நியாயத்தோட. ஆமா, நியாயமா தான். இஷ்டம் இருந்தா வேலை செய்யுங்க, இல்லைன்னா போ. நாங்களா ஒண்ணு உங்களை கூப்பிடல, நீங்களாத்தான் வந்து காலில் விழுந்து வேலை கேக்குறீங்க. ஆமா, நாங்களா வந்து கேட்டா பாதி சம்பளம் தான் கொடுக்கணும்னு எந்த நியாயத்துல சொல்லி இருக்கு? அல்லி, இந்த பாதி சம்பளம் போதும், நாம எப்படியாவது பேசிக்கிடலாம். ஆனா இல்ல, பசியும் பஞ்சமும் சேர்ந்து உங்களை கோழை ஆக்கிடுச்சு. முதல்ல சின்ன எஜமான வரட்ட சொன்னாங்க, இப்ப என்னடான்னா பாதி சம்பளம் கொடுப்பேன்னு சொல்றாங்க. இப்படியே இவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு போனா கடைசியா நாம கல்லையும் மண்ணி தின்னு சாக வேண்டியதான். நான் சொல்றேன், இந்த கேடு கிட்டவங்க வேலையும் வேணாம், சம்பளமும் வேணும். என்ன சொல்றீங்க? இனிமே வேலை ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை. தேவையில்லைன்னா போங்க. போகத்தான். எந்த உலகத்துல மனிதத்தன்மை இருக்கோ அங்க போய் நாங்க பழச்சுக்கிறோம். வாங்க போகலாம். பாத்தியா கணக்குல வெண்ண திரண்டு வரும்போது பானை உடைஞ்ச இந்த அல்லி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். இப்படி நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியுங்க.